தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பாமக மத்திய அரசிடம் பேசி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்த வேண்டும் என திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியில் இருந்து மீள கள்ளச்சாராய விவகாரத்தை எதிரணி பயன்படுத்துகிறார்கள் என கூறினார். மேலும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அரசியல் உள்நோக்கத்தோடு மத்திய அரசு அணுகுவதாகவும், மத்திய அரசும் வித்தை காட்ட மகளிர் ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணைய விசாரணைக்கு உத்தரவிடுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் ஜெயலலிதா இருந்தபோது அதை விசாரிக்க எடப்பாடி பழனிசாமி நியமித்த ஒரு நபர் ஆணையம் போல தற்போது முதலமைச்சர் நியமித்திருக்கும் ஒரு நபர் விசாரணை குழு நடந்து கொள்ளாது என கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் அடியாமங்கலம் கிராமத்தில் ONGC குழாயில் பராமரிப்பு பணி செய்வது குறித்து கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடந்த 2015ஆம் ஆண்டு ONGC குழாயில் எரிவாயு கசிவு காரணமாக அருகாமையில் உள்ள பள்ளி மாணவிகள் மயக்கமடைந்தனர். இதை அடுத்து நிலத்தை விவசாயிகளிடம் திரும்ப ஒப்படைப்பதாக கூறிய ONGC தற்போது 9 ஆண்டுகளை கடந்த நிலையில் அங்கு துப்புரவு பணிகளை தொடங்க உள்ளதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு குற்றம் சாட்டியது. இதனை கண்டித்து ஜூலை 3ஆம் தேதி மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக கூட்டமைப்பின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்து நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட கிணற்றை அதிகாரிகளின் முன்னிலையில் பார்வையிட்டு அதில் திருப்திகரமான உடன்பாடு ஏற்பட்டால் சீரமைப்பு பணிகளை செய்ய அனுமதிப்பதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் ஒப்புக்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் அண்ணாண்டப்பட்டியில் பள்ளி மாணவியை அடித்தது குறித்து கேட்ட பெற்றோரை ஆபாச வார்த்தைகளால் பேசிய ஆசிரியரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அண்ணாண்டப்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவியை ஆசிரியர் ராஜலட்சுமி கடந்த வாரம் அடித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மாணவிக்கு காயம் ஏற்பட்டதால் அதனை தட்டி கேட்க பெற்றோர் பள்ளியின் முன்பு குவிந்துள்ளனர். அப்போது ஆசிரியர் ராஜலட்சுமி மாணவியின் பெற்றோரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்துள்ளார். இது குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருச்சி கொள்ளிடம் பாலத்தின் மீது இளைஞர் ஒருவர் ஏறி வித்தை காட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகே அமைந்துள்ள கொள்ளிடம் பாலத்தில் இளைஞர் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலத்திலிருந்து ஆற்றில் குதிப்பது போல் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் வீடியோ வெளியிட்ட இளைஞர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இளைஞர்கள் ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கி உயிரை பொருட்படுத்தாமல் லைக்ஸ் வாங்குவதில் குறியாக இருப்பதால் இதுபோன்ற செயல்கள் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. புதுச்சேரியில் பாலைவனமாக இருந்த இந்த பள்ளி தற்போது மூலிகை தோட்டமாக மாறி இருப்பது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் பாக்கமுடையான்பேட்டை உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியானது பாலைவனம் போல் காட்சி வந்த நிலையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் செம்பருத்தி, கற்பூரவல்லி, தூதுவளை உள்ளிட்ட பல்வேறு மூலிகை செடிகளை தற்போது வளர்த்து வருகின்றனர். ஒவ்வொரு மாணவர்களும் மூலிகை செடிகளை வெளியிலிருந்து வாங்கி வந்து தினந்தோறும் அதற்கு நீர் ஊற்றி தனியாக பராமரித்து வருவதால் அரசு பள்ளி மூலிகை தோட்டமாகவே மாறியுள்ளது. எங்கள் பள்ளியில் மூலிகை தோட்டம் அமைத்துள்ளோம். இதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய ஆய்வாளர் வட்டம் 1 குலசேகரன் ஐயா அவர்கள். இந்த மூலிகை தோட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மூலிகைகள் உள்ளன. இந்த மூலிகை தோட்டம் அமைப்பதற்கு மாணவர்களின் பங்கு மிக முக்கியமானது. தினமும் ஒரு செடியை அவர்கள் பார்த்து அதனுடைய பயன்களை அறிந்து கொள்கின்றனர். அவர்களால் எடுத்து வரப்பட்ட மூலிகை தான் இங்கே வைக்கப்பட்டுள்ளோம். தினமும் இதற்கு மாணவர்கள் நீர் ஊற்றி அதனை பராமரித்து வருகிறார்கள்.